அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக சங்கு புஷ்பம் என்கிற மூலிகையை கொண்டு நமக்கு விஷக்காய்ச்சல் மற்றும் நெறிக்கட்டுதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதே சங்கு புஷ்பம் என்கிற மூலிகையினுடைய விதையை கொண்டு நாம் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, யானைக்கால் நோய் என்று சொல்லக்கூடிய எலிபென்டாசிஸ் இவை தொற்று நோயால் வரக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுகிறது. ஏட்டிஸ் என்கிற கொசுவினால் வரக்கூடிய இந்த நோய் வந்தவுடன் மனிதனுக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்படும். ஒரு கால் அல்லது 2 காலும் வீங்கிவிடும். அளவிற்கு அதிகமாக வீக்கங்களில் நீர் கோர்த்து கொண்டிருக்கும். சிறுநீர் அளவிற்கு குறைவாகவே கழிக்க வேண்டியிருக்கும். இவையெல்லாம் அதற்கான காரணங்கள். அந்த யானைக்கால் என்கிற நோய் வந்துவிட்ட பிறகு அதை தடுப்பதற்கான சிறிய ஒரு 2 காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நீர் பற்றுள்ள உணவு பதார்த்தங்களை நாம் சாப்பிட வேண்டும். சுரைக்காய் மற்றும் வெண்டைக்காயை சாப்பிட்டு வந்தால் நீர் நன்றாக வடிந்துவிடும். மேலும் நமக்கு வரக்கூடிய இந்த யானைக்கால் நோய்க்கு சங்கு புஷ்பத்தினுடைய விதையை தீநீராக்கி குடித்து வந்தால் நோய் முழுவதுமாக நீங்கி நமக்கு வீக்கங்கள் ஏற்பட்ட கால்களும் சாதாரண கால்களாக நமக்கு மாறிவிடும். அன்பான நேயர்களே, வருவதற்கான காரணங்கள், வந்துவிட்ட பிறகு அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் நாம் தெரிந்துவிட்டோம். இப்பொழுது வந்துவிட்ட பிறகு எளிமையான முறையில் தீர்ப்பதற்கு ஓர் தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்க போகின்றோம். அதற்காக எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு விதை சங்கு புஷ்பத்தினுடைய காய்ந்த விதை. அன்பான நேயர்களே, சங்கு புஷ்பத்தினுடைய இந்த காய்ந்த விதை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இதில் இருக்கக்கூடிய விதைகள் அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய விதையாக கருதப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய விதைகளை நாம் நன்றாக கிள்ளி உள்ளே இருக்கக்கூடிய இந்த வித்துக்களை தனித்தனியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவையான அளவிற்கு இதன் வித்துக்களை நாம் எடுத்து வைத்து கொண்டு மருத்துவத்தை செய்முறையாக செய்யலாம். இப்பொழுது இந்த விதையை நாம் தனியாக எடுத்து வைத்துள்ளோம்.